அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் உங்களுடைய குஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுடைய ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸு ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் டெப்ட்டு, இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு, இது எல்லாம் பில்டு பண்ணிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்படியே நீங்கள் வந்தாலும் நீங்கள் முதல்ல நாலேஜ் இல்லாத பட்சத்தில் காசு அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நீங்கள் சிப் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கிறேன். அதே போல் இண்டிவிஜுவல் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்குகளில் குட்டியாக வாங்குங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்குது. இப்போது என்ன நமக்கு புரியலை அப்படின்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்குது, சரிங்களா? ரிஸ்க் ப்ரொஃபைல்னால் என்ன? அந்த முதலீட்டாளர் அல்லது நீங்கன்னே வச்சுக்கோங்களேன், அல்லது நானே வச்சுக்கோமே, நான் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கேன், என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, எனக்கு எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, அந்த தேவைகள் கட்டாய தேவைகளாக இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கு கட்டுற ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸாக இருக்கும், அல்லது வாடகையாக இருக்கும், அட்வான்ஸ் பே பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் இருக்கும். அந்த காசையோ, கடன் வாங்கி கொண்டு வர காசையோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டேன். குஷன் ரெடி பண்ணாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அப்படியே வந்தாலும் உங்ககிட்ட குஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, காசு கொண்டு வர்றேன் அப்படின்னாலும் அந்த கொண்டு வர்ற காசை நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுங்கள், குட்டியாக சிப் பண்ணுங்கள். அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்ற விஷயம். ஆனால் ரியாலிட்டியில் அந்த சைடு நீங்கள்லாம் கேட்குறவங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. இந்த மாதிரி பியர் மார்க்கெட் வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த மாதிரி பியர் மார்க்கெட்டில் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் அதை உணர்றது அப்படிங்கிறது எல்லாரும் உணரணும், தப்பு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் அதிக காசை போட்டு, தேவைக்கான காசெல்லாம் போட்டு அந்த பெயினை உணரும் பொழுது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அதனால தான் குட்டியாக வாங்குங்கன்னு சொல்கிறோம். ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி ஷேர் இவ்வளவு தூரம் உடையும் பொழுது, டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஷேரு இவ்வளவு தூரம் உடையும் பொழுது, கர்நாடகா பேங்க் மாதிரி ஷேரு வேல்யூவேஷனில் இருக்கும் பொழுதே உடையும் பொழுது, அப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரி பிஹேவியரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு புல் மார்க்கெட்டில் 100 ரூபாய் இருக்கிற பங்கை 1000 ரூபாய்க்கும் கொண்டு போக முடியும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுனால, அல்லது 100 ரூபாய் வேல்யூக்கு ஒர்த்தான ஒரு நல்ல பங்கை 10 ரூபாய்க்கும் கீழே கொண்டு போக முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால. அதனால் நாலேஜை வளர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நீங்கள் சிப் பண்ணி அதில் மட்டுமே நீங்கள் எக்ஸ்போஷர் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட காசு அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் காசு அதிகமாக இல்லைன்னா உங்கள்கிட்ட மொத்தமே 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வரக்கூடாதுங்க. நீங்கள் கோல்டு, உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸு, உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு, இதெல்லாம் தான் நீங்கள் பில்டு பண்ணணும், சரிங்களா? அப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வரணும். இந்த குஷன்லாம் ரெடி பண்ணாமல் வரவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் நீங்கள் தான் உணரணும், சரிங்களா? இந்த பியர் மார்க்கெட்டில் யார் சொன்னாலும் ஃபெயில் தான் ஆகுது. அப்படி தான் நடக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த பங்கினுடைய வேல்யூ அப்படிங்கிறது, சரிங்களா? ஆனாலும் நம்ம குவாலிட்டி சர்க்கிள்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே உள்ள பங்கே ஃபெயில் ஆகுது பாருங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸ், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது தானே. அதே சமயம் நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்கிறேன், டாடா மோட்டார்ஸ்லாம் ரொம்ப வாலட்டைலான பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் ரொம்ப வாலட்டைலான பேங்க்கு. அதனால தான் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள், HDFC, கோட்டக் மஹேந்திரா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், HUL, இந்த மாதிரி பங்குகள்லாம் இந்த புல் ரேலியில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் அவங்க பல வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பங்குகளில் போடும்பொழுது ஒருவேளை இந்த பியர் மார்க்கெட்டில் கடைசியாக உடைகிறது லார்ஜ் கேப் தான் இருக்கும். அப்போ அவங்க உடையும் பொழுது என்ன தான் உடைஞ்சாலும் திருப்பி லாங் டேர்மில் எந்திரிச்சு வருவாங்க. அவங்களுக்கு 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹையையும் பீட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலேயுமே 10 பங்கு வாங்கினீங்க அப்படின்னா 6 சக்ஸஸ் ஆகும், ஒரு 3 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான்
தான் வந்து நான் என்னுடைய பர்சனல் சாய்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, குஷனை ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எந்தவித ரிட்டனும் வரலைனாலும் நம்மளுடைய வாழ்க்கையை தாராளமாக ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு நம்மளை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கே வரணும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் டைரெக்டாக ஸ்டாக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம், எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்மளும் ஒரு நல்ல இன்வெஸ்டராக வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சிறு முதலீட்டாளர், உங்ககிட்ட காசே இல்லை, வெறும் 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா, சரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்க, சரியா? 5 லட்சம் தான் உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசே அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா அட்லீஸ்ட் கோல்டு, 1 லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்டு, 1 லட்ச ரூபாயில் வந்து ஒரு 25,000 to 50,000 வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு, திருப்பி வந்து இருக்கிற மிச்ச காசில் வந்து ஒரு 50,000 நிஃப்டி 50, ஒரு 50,000 நிஃப்டி நெக்ஸ்ட் 50, சரிங்களா? இதுலையுமே இந்த 50,000 உடனே போடக்கூடாது. மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணுற மாதிரி இந்த 1 லட்சத்தை கொண்டு போய் டெப்ட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு லிக்விட் வீஸில் கூட பார்க் பண்ணிக்கலாம். வெறும் 4% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதுலேருந்து வர்ற காசை நீங்கள் சிப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக கூட எடுத்து போடலாம், சரிங்களா? மிச்ச காசை உங்களுடைய எஃப்டியில் வந்து வச்சுக்கலாம், கொஞ்சம் சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம பேசிக்கிட்டே வர்றோம், சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் குஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸையும் வச்சுருக்கிற ஒரு நபராக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? ஷேர் பண்ணுறோம். இப்போது நானுமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். நானுமே பர்சனல் டெசிஷன் எடுக்கிறேன். எனக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சைக்கிள்ஸ் பார்த்துருக்குறேன். எனக்கு பணம் போனாலும் பரவாயில்லை, நான் வந்து ரெடி தான் அப்படிங்கிற கேட்டகரி நான். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். உங்ககிட்ட வந்து பர்சனல் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்பர்களே. நமக்கு உயிர், வாழ்க்கை, ஷெல்டரு, உணவு, நார்மல் தேவைகள், புரியுதுங்களா? வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி காசெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு கடன் வாங்கியெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராதிங்க, சொல்லிட்டேன், சரியா? நான் வந்து இதை வந்து தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப டிஃபென்சிவாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நிஃப்டியில் இருந்து உங்களுக்கு பிரிட்டானியா வெளியில் போகுது, சரிங்களா? பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம், அது கவர்மெண்ட் கம்பெனி, சரி, அதுவும் வெளியில் போகுது. அதுக்கு பதிலாக எந்த கம்பெனி உள்ளே வருது? ஜொமேட்டோ உள்ளே வருது, ஜியோ ஃபினான்ஷியல் உள்ளே வருது, சரிங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, சரிங்களா? நானுமே இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறதை பற்றி பாசிட்டிவாக தான் பேசுகிறேன். எண்ட் ஆஃப் த டே இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அழியாது. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் ஒரு போர்ஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நிஃப்டி 50 தான் வந்து இந்தியாவினுடைய டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. உங்களுக்கு மற்ற எல்ஐசி, இபிஎஃப்ஓ, இண்டெக்ஸ், இடிஎஃப்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இந்த நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கில் தான் நிறைய பொசிஷன் வந்து எடுத்து வைப்பாங்க, சரிங்களா? அவங்களுமே லாஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து உடஞ்சதுனால, சரிங்களா, 27% வந்து உடஞ்சதுனால அவங்களுக்குமே ஹெவியான லாஸ் தான், சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக வாங்கியிருந்தாலும் லாஸு தான், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்கியிருந்தாலும் லாஸு தான். நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கு மட்டுமே வாங்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி முதலீட்டாளராக நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பல ஸ்டாக்கில் பிரித்து போட்டிருப்பீங்க வாங்கியிருந்தாலும், ஒருவேளை வாங்கியிருந்தாலும், சரிங்களா? ஆனால் சின்ன முதலீட்டாளர்கள் தயவு செஞ்சு டைரக்ட் ஸ்டாக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலும் இருக்கும், இண்டிவிஜுவலாக வாங்கியிருந்தாலும் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற தவறு, மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல், இண்டெக்ஸ் இடிஎஃப்லலாம் போடாமல் டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறேன்னு வந்துட்டு, அதுவும் குவாலிட்டி சர்க்கிள் இல்லாமல் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இந்த மாதிரி வாங்குறதுனால தான் வந்து நிறைய பெயின் வரும், சரிங்களா? குவாலிட்டி சர்க்கிள்னு நான் பேசுகிற ஸ்டாக்ஸே வந்து எவ்வளோ உடஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாட்கோவாக இருக்கட்டும், அல்லது இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், டாடா மோட்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கீழே போய் தான் இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டில் நான் பேசவே கிடையாதுங்க. சரி, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லாத ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசின ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, உங்களுக்கு கோட்டக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, HUL, இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் வந்து நான் பேசியிருக்கிறேன். டாபர் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேறு செக்டரில் பேசியிருக்கேன். ஹீரோ மோட்டார் கார்ப் பேசியிருக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏன் பேசினேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முக்கியம். இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் பல வருஷம் வந்து கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். அதே வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை, சரிங்களா? இப்போது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஜொமேட்டோவும் வந்து நிஃப்டி 50க்குள்ளே போகுது.
என்னைய மாதிரி நாலேஜ் உள்ள இன்வெஸ்டருக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே வேறு வழி கிடையாது, நமக்கு சேஃப்டியும் முக்கியம், இண்டெக்ஸ் அழியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் ஒரு போர்ஷனை நான் இண்டெக்ஸில் போட்டுக்கிறேன். ஆனால் இண்டெக்ஸ்குள்ளே உள்ள ஸ்டாக்கில் எஃபிஷியன்சி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஜொமேட்டோவும் பிடிக்கல. உள்ளுக்குள்ளே டைட்டன் இருக்குது, அதோடைய வேல்யூவேஷன் எனக்கு பிடிக்கல. சரிங்களா? இந்த மாதிரி பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் உள்ளே இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், தனியாகவும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சர்க்கிள் வந்து சொல்கிறேன், அதுதான் குவாலிட்டி சர்க்கிள். அந்த குவாலிட்டி சர்க்கிளில் ப்ரொமோட்டர் நல்லா இருக்கிற டாப் லெவல் அனாலிசிஸில் குட் சூப்பர் அப்படின்னு வர்ற கம்பெனிகளில் மட்டுமே எடுத்து அந்த கம்பெனிகளுக்கு நம்ம பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணி அந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸில் நமக்கு பிடிச்ச வேல்யூவில் இருந்தால் வாங்குகிறோம். சரிங்களா? இப்போ இந்த குவாலிட்டி சர்க்கிளில் எல்லாத்துலேயுமே வர்ற பங்கு தான் இண்டஸ்இண்ட் பேங்க். சரிங்களா? அது 27% உடஞ்சிருச்சு. அப்போது இவ்வளவு குவாலிட்டி சர்க்கிள் வச்சே வரும்பொழுது அது உடையுது அப்படிங்கிற அந்த நிதர்சன உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ நாட்கோ இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்து உடையுது அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்து பயப்படுறதா, அல்லது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் வச்சுருந்தோமே இதிலேருந்து இவ்வளோ காசு போயிருச்சே அப்படின்னு சொல்லி அலறதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது உங்களுடைய அலோகேஷன் ஃபார் நாட்கோ ஃபார்மாவோ, இண்டஸ்இண்ட் பேங்க்கோ, அல்லது டாடா மோட்டார்ஸோ, கர்நாடகா பேங்க்கோ நீங்கள் பீக்கில் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? உங்களால் அந்த பணத்தை இழக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களால் அந்த ஸ்டாக்ஸை வந்து 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண முடியுமா, அந்த காசை வந்து எடுக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அப்படி எடுக்காமல் இருக்க முடியும். அப்படி இருந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, அதுவும் உங்களால் இழக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைய அலோகேஷன் கொடுக்கல, ரொம்ப கம்மியான போர்ஷனில் தான் வந்து நான் சிப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னமுமே வந்து சிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். 1-2 கண்டினியூ பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் வந்து எனக்கு இன்னமும் பர்சனலாக கன்விக்ஷன் இருக்குது. ஆனால் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் பர்சனலாக வந்து இப்படி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்மளை சுற்றி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது தெரியுமா? அது எல்லாமே நசுங்கின நிலைமையில் போயிட்டுருக்கு. நான் பேசின ஸ்டாக் இல்லாமல் பந்தன் பேங்காக இருக்கட்டும், ஆர்பிஎல் பேங்காக இருக்கட்டும், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும், இல்லை இந்த உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் நசுங்கி போச்சு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அதுவும் நசுங்கி போச்சு. இந்த மாதிரி நம்மளை சுற்றி பல ஸ்டாக்குகள் வந்து நசுங்கிக்கிட்டே இருக்குது. இது பியர் மார்க்கெட்டினுடைய ஆரம்பம் தான். இன்னும் கூட என்ட்ராகலை. 20% வந்து நிஃப்டி கரெக்டானதான் அது பியர் மார்க்கெட்டுக்குள்ளேயே என்ட்ராகுது. நண்பர்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் உணர்ந்து முடிவு எடுங்கள் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிட்டேன். நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே தெரியும், நம்மளுமே வந்து ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும். இவ்வளவு டிஃபென்சிவாக இருக்கிற நம்மளுக்கே வந்து இவ்வளவு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளவு டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு சூதானமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்துது. இப்போது நான் இந்த வீடியோ பதிவிடுறதுக்கான காரணம், நீங்கள் ஃபியர்லையும், பயத்துலையும், அல்லது கவலையிலையும், சோகத்திலையும் ஆழ்ந்து இருப்பீங்களோ அப்படிங்கிற கவலையில் தான் நான் வந்து இந்த மாதிரி பதிவிடுகிறேன். என்னைய கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் கடைசியாக சொன்ன ஸ்டாக் லிஸ்ட்டை விட்டுருங்க. புரியுதுங்களா? நம்ம குவாலிட்டியாக பேசுகிற அந்த பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகும்பொழுது 1-2 நம்ம வந்து இன்னமும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த தருணங்கள்லாம் வந்து இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கு நீங்கள் இது வரைக்கும் 1-2 ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ உடஞ்ச சமயத்தில் இன்னும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து அதுக்கு அலோகேஷன் வந்து இன்னும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு நான் வந்து ஒரு 50,000 வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா 50,000ங்கிறது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 1% தான் சைஸு. அப்போ அந்த 1%ங்கிறது 50,000. நான் இது வரைக்கும் 1-2 ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அப்போ 10,000க்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் கரெக்ஷனில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ப்ரொமோட்டர் வந்து இந்துஜா குரூப்பு நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு ஸ்டாக்கு வெறும் வந்து ஒரு 1600 கோடிக்கு தான் வந்து அந்த லாஸ் காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் ஆடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்னமும் கன்விக்ஷனோடு இருக்கேன். இந்த பேங்க் வந்து எஸ் பேங்க் அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக போயிடாது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன், அப்படி ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அப்படி நீங்கள் நினைக்கிற நபராக இருந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவராக இருந்தால் இன்னும் ஒரு 10,000த்தையோ 5,000த்தையோ நீங்கள் பல்காக ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, இது வரைக்கும் 1-2 வாங்குனீங்க.
இந்த இடத்துல வந்து சடனாக வந்து 900 இருந்து 660 கிட்ட வந்துருச்சு. சாரி, 900 இருந்து 660 கிட்ட வந்துருச்சு. நீங்கள் 900 இருந்து 660 வந்துருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல 5 ஸ்டாக் வாங்கலாம். இன்னும் ஒரு 50 ரூபா குறைஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு 10 ஸ்டாக் வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுத்து 50,000 வரைக்கும் தான் பில்டு பண்ணணும். 50,000க்கு மேலே சப்போஸ் நீங்கள் 50,000 பில்டு பண்ணிட்டீங்க, அது 600 ரூபாய்க்கு போயிட்டு 550 ரூபாய்க்கு போயிட்டு 300 ரூபாய்க்கு போகுது, 250 ரூபாய்க்கு போகுதுன்னா 50,000க்கு மேலே ஒரு பைசா கொடுத்து அந்த ஸ்டாக்கில் ஆவரேஜ் அவுட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டாக் விலை கீழே போக போக நம்மளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும், அந்த ஸ்டாக்கில் வந்து என்ன மாதிரி நியூஸ் உலவுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, உண்மையிலுமே அது எஸ் பேங்க் மாதிரி டைரக்ஷன் நோக்கி தான் போகுது அப்படின்னு எல்லா ரெப்யூட்டட் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஆஸ்பெக்ட்லையாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அல்லது உங்களால் வந்து அந்த பேங்க்கினுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன மாதிரி நெட் என்பிஏ இருக்குது, எப்படி வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ 20-30% லாஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கு. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்மால் கேப்பு மாதிரி, ஒரு ஜங்க் ஸ்டாக்கு மாதிரி, ஒரு பம்ப் அண்ட் டம்பில் ஸ்கீமில் மாற்றுற ஸ்டாக்கு மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கே பேசுகிறோம். அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. மார்க்கெட் பாட்டமை நோக்கி கீழே போகுது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பர்சனல் உணர்வாக இருக்குதுங்க. அதுதான் என்னுடைய இன்ஸ்டிங்க்டாக இருக்குது. இந்த கீழே போகிறத வந்து சீக்கிரம் கீழே போய்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதிலேருந்து ஒரு புல் பேக் ரேலி மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் போயிட்டு, மறுபடியும் 500 பாயிண்ட் போயிட்டு, அதுலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் போயிட்டு, திருப்பி ஆல் ஆஃப் அ சடன் வந்து அடித்து இதே இடத்துக்கு வந்து இங்கே மறுபடியும் கீழே போய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொன்று எடுக்கிற மார்க்கெட்டும் வந்து இருக்குது. அந்த மாதிரி கொன்று எடுக்காமல் என்ன கேட்டிங்கன்னா, பாட்டம் வந்து அடித்து ஒரேடியாக கீழே போயிடட்டும் 2-3 மாதத்தில் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து விசேப் ரெக்கவர்லாம் இருக்காது. எப்படியும் வந்து கன்சாலிடேட் ஆகும். ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி வந்து கன்சாலிடேட் ஆகும். அதாவது என்னென்னா அதே ரேஞ்சிலே இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டுனா நிஃப்டி 50 பெருசாக வந்து அதே கீழே தான், மேலேயும் எழும்பாது கீழேயும் எழும்பாது. ஒரு மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி 27% அந்த மாதிரிலாம் உடையாது. ஒரு மாதிரி வந்து ரேஞ்ச் பவுண்டாகவே வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸாக இருக்கும். பெருசாக வந்து ரிட்டர்ன் 4% 5%லாம் இருக்காது. 1% 2% என்னைக்கோ மாதத்தில் ஒரு நாள் வந்து 5% அந்த மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து 3% கீழே விடும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்கே வச்சுருந்தாலும் பெருசாக வந்து ரிட்டர்ன் வராது. அந்த மாதிரி ஜோனுக்கு நல்லா வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேலே போகும். ஆனால் அப்படி கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகும் பொழுது நம்ம பேசின ஸ்டாக்ஸ்கள் எல்லாம் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நாட்கோ ஃபார்மா வந்து அப்படியே கிடக்கலாம். மார்க்கெட் மேலே போகும், ஆனால் நாட்கோ ஃபார்மா அப்படியே கிடக்கும். அதே போல் வந்து உங்களுடைய இண்டஸ்இண்ட் பேங்க்கும் அப்படியே கிடக்கலாம். ஏன்னா வந்து ட்ரஸ்ட் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரஸ்ட் போயிடுச்சு. நான் உன்னைய மிகப்பெரிய ரெப்யூட்டட் பேங்க்னு நினச்சேனே, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் உள்ள பேங்க்னு நினச்சேனே, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறியா, நான் உன்னைய கண்டுக்கவே மாட்டேன், உனக்கு எதுக்கு நான் வந்து 1 புக்குக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து அதனுடைய டிமாண்டை வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லா மியூச்சுவல் ஃபண்டு, எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டு, எல்லா எஃப்ஐஎஸ் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க நினச்சாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து விற்றுட்டு வெளியில் போகலாம். அந்த மாதிரி வந்து விஷயங்களும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஐடிசியை வந்து அந்த இஎஸ்டி நாம்ஸா, என்விரான்மெண்ட், அந்த சிகரெட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸுக்கு அது வந்து கீழே வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்டாமல் வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து காட்டாமல் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு ரொம்ப வந்து அந்த தழும்பு காயங்கள்லாம் ஆறி அந்த கம்பெனி வந்து உண்மையிலுமே வந்து புது மேனேஜ்மெண்ட் கீழே புது பொலிவுடன் ரொம்ப நல்லா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப க்ளீனாக வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி தன்னைய வந்து ட்ரஸ்டபிள் மெம்பராக மாற்றுற வரைக்கும் வந்து யாரும் முதலீட்டாளர்கள் உள்ளே வரமாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பங்குகள் மார்க்கெட் மேலே எழும்பினாலும் மேலே எழும்பாமல் இருக்கும். அதாவது என்னென்னா, மார்க்கெட் மேலே எழும்பினாலும் இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறாது. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதெல்லாம் வந்து பயங்கரமாக உடஞ்சி சீப்பான வேல்யூவேஷனில் இருக்குது அந்த ஸ்டாக்கெல்லாம் பொடி அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சூர்யோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, வேறு என்ன பேங்க் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப உடஞ்ச ஸ்டாக்காக வந்து நீங்கள் வந்து வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்கெலாம் மேலே எழும்பாமே போயிருங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது.
அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸ் இப்போது நீங்கள் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு அப்படின்னு நீங்கள் பிரிட்டானியாவை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, பிரிட்டானியா நிஃப்டி 50லேருந்து வெளியில் போகுது. சரிங்களா? ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் இதுவும் உள்ளே வருது, ஜொமேட்டோவும் உள்ளே வருது. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த 2 கம்பெனியுமே வந்து அவ்வளோ கன்விக்ஷன் இல்லை. ஆனால் பிரிட்டானியா மேலே ஓரளவு இன்னமும் கன்விக்ஷன் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பிபிசிஎல் வெளியில் போகுது அப்படின்னா நான் பிபிசிஎல்லை விற்றுருவேன். ஏன்னா பிஎஸ்யூ புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள குவாலிட்டியான பங்குகள், பெரிய லார்ஜ் கேப் பங்குகள், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க்கு, இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, ரிலையன்ஸு, வேறு என்ன நேம்ஸு, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வேல்யூவேஷன் ஜோனில் நீங்கள் பிடிச்சி இதை ஃபவுண்டேஷனாக நிறைய 5% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இண்டிவிஜுவலாக அலோகேட் பண்ணிட்டு தான் இந்த நாட்கோ, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஹீரோ மோட்டார் கார்ப்பு இதுக்கெல்லாம் வந்து 2% அலோகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எந்திரிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து மிட் கேப் டு ஸ்மால் கேப் கம்பெனிஸாக மாறுது பாருங்கள். அப்போ வந்து இது வந்து எந்திரிக்கலை அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த பெரிய கம்பெனிகள் வந்து 8 to 12% க்ரோத்தை கொடுத்து உங்களை வந்து சேடாக ஃபீல் பண்ண விடாமல் காப்பாற்றும். புரியுதுங்களா? திருப்பி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகளுக்கு நல்ல அலோகேஷன் கொடுத்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் பிடிச்சி கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கிங்காக மாறுங்க. அந்த இதில் அட்லீஸ்ட் ஒரு 12% 5 வருஷத்துக்கு சிஏஜிஆர் எடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை டைரெக்டாக பிடிச்சி அது மூலமாக நான் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு இது தெரியாமல் இல்லை. புரியுதுங்களா? மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் உடஞ்சிருக்கு, ஜி என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு, பஜாஜ் கன்சியூமர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவங்க போய் வாங்க மாட்டேங்கிறாங்க? இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் 40% உடஞ்சிச்சு. நமக்கு இப்போ தான் தெரிய வருது இந்த பேங்க்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஆடிட்டிங் இஷ்யூ இருக்குங்கிறது இப்போ தான் வருது. அப்போ முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். 40% உடஞ்சிருக்கு அப்படின்னா. சரிங்களா? அப்போது அதை தான் நான் சொல்கிறேன், நமக்கு நியூஸு லேட்டாக தான் வரும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் மட்டுமே வாங்கி இதை வச்சு இதில் வந்து நிறையா பொசிஷன் எடுத்து நீங்கள் பில்டு பண்ணினீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்திரிக்கும் பொழுது இந்த ஸ்டாக்ஸ்லாம் எந்திரிக்காதுங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒன்று அப்படியே கிடக்கும் அல்லது அதிலிருந்து கீழே போகும். சரிங்களா? அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் HUL, ஐடிசி இந்த மாதிரி நிஃப்டி 50க்குள்ளே உள்ள குவாலிட்டியான கம்பெனிகளை வேல்யூவேஷன் ஜோனில் இந்த கரெக்ஷனில் வரும்பொழுது நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இண்டெக்ஸ்லையும் ஒரு போர்ஷனை வச்சுக்கோங்க, பிரித்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோங்க. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம முன்னாடியே பேசின விஷயம்தான். ஆனால் பியர் மார்க்கெட்டில் போகும்பொழுது நீங்கள் எதெல்லாம் வந்து உடஞ்ச ஸ்டாக்கு பயங்கரமாக விலை இறங்கியிருக்கு அப்படின்னு ஜஸ்ட்டு வந்து வேல்யூவேஷன் இபிஎஸ்ல இவ்வளோ இருக்குது, பிஇ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் லெவல் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போய் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நசுங்கின ஸ்டாக்காக இருக்கும், மேலே எந்திரிக்காத ஸ்டாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்கை மட்டுமே வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தயவு செஞ்சு கோர் டிஃபென்சிவ் லார்ஜ் ப்ளூ சிப் ப்ளஸ் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ETF இதை வச்சிருக்கிற கோர் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட ஃபவுண்டேஷனாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இருக்கிற காசுகளில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் கொஞ்சம் வந்து நீங்கள் பெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க.